நான் பண்ற புளியோதரைனா இங்க இருக்கிற மொத்த சொசைட்டிக்குமே பிடிக்கும். அப்படியா? மினிமம் நான் 2 கிலோவாவது இல்லாம என்னால எங்க வீட்ல புளியோதரையே பண்ண முடியாது. புளியோதரை பண்ணா ஃபுல்லா காலி ஆயிடும். வித்தின் ஒரு 2 கிலோ பண்ணிருப்பேன். எல்லாரும் வந்தாங்கன்னா வித்தின் ஒரு 1.5 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. காலி டப்பா தான் இருக்கும். என் பையனுக்கு 3 வேளைனா கூட புளியோதரை சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த புளியோதரை வந்து எல்லாரும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க. பெருமாள் கோயில் புளியோதரை மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அந்த பவுடர்லாம் வறுத்து அரைச்சு போட்டு பண்ணுவேன். ஒரு அந்த புளியோதரை பேஸ்ட் விட அந்த பவுடர் தான் ஸ்மெல். ஃப்ரெஷ்ஷா அந்த பவுடர் அரைச்சு மேல போட்டு அந்த சாப்பாடுல கலரும் போது கலரணும். ஆக்சுவலி எனக்கு இந்த புளியோதரை அதுவும் நீங்க எங்க அப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த புளியோதரை கலர்றது இருக்குல்ல, அது ஒரு ஆர்ட். ஓகேவா? இப்ப நாங்க வீட்ல எல்லாம் பண்றப்போ இந்த மாதிரி மேடைய சுத்தப்படுத்தி நிறைய பேருக்கு கலர்றப்போ, வீட்டுல பூஜை எல்லாம் இருக்கு, ஒரு 100 பேர் கலர்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த மேடையை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு வேஷ்டியை போட்டுட்டு அது மேலேயே சாப்பாடு ஆற வச்சு அது மேல போட்டு அப்படியே கலருவாங்க. சுட 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 அந்த புளியோதரை போட்டு அப்புறம் அந்த புளிக்காய்ச்சல் மேல அப்புறம் அந்த பொடியை போட்டுட்டு சுட சுட அந்த நல்லெண்ணெயில அந்த கருவேப்பிலை அதெல்லாம் தாளிச்சு கொட்டிட்டு அந்த கலர்னதுக்கு அப்புறம் அந்த கை இருக்குல்ல, அவரோட கை, அந்த கையை வந்து நான் எடுத்து நாங்க நக்குவோம். அவரோட கையை எச்சம் பண்ணாத அப்படின்னு நசலா. அந்த டேஸ்ட் முழுக்க அந்த கையில இருக்கும். அந்த சாப்பிடும் போதே அது ஒரு ஹெவனுக்கே போயிட்டு அந்த மாதிரி. அது வந்து ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் மை வேர்ட்ஸ். பட் எங்க அப்பா பண்ற அந்த புளியோதரை வந்து அவ்வளோ பிடிக்கும். த பெஸ்ட். இந்த கரண்டி அதெல்லாம் விட அந்த ஆத்தென்டிக்கா அந்த கையில கலரி சாப்பிட்றப்பதான் அது ஒரு டேஸ்ட். கையை சுத்தமா இருந்தா தாராளமா கலரணும். இப்ப எல்லாரும் நோ அதெல்லாம் எங்க வீட்டுல கிடையாது. புளியோதரைனா கையில தான் கலரணும். சூப்பர். அந்த பொடி லைட்டா சொல்லுங்க, 4 ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, பாருங்க கேமராமேன் சொல்லும் போது எச்சி ஊறுதான். ஆக்சுவலி அவர் கை பார்க்கணுமே, அந்த எண்ணெயில எல்லாம் பட்டு அப்படியே அவர் நக்கும் போது ஒரு திட்டுவார். திட்டினா கூட நாங்க விட மாட்டோம். அது யாரும் ஃபர்ஸ்ட் அந்த கையை தொட்டுமே இன்னொருத்தவங்க அதை சாப்பிட முடியாதா, ஐயோன்னு தலையில அடிச்சுப்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எப்பவுமே என்னன்னா இந்த புளியோதரையில ஜெனரலி எல்லாருமே இந்த புளிக்காய்ச்சல் செய்வாங்க. அதுக்கு மேல வந்து அந்த புளியோதரை கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, வெந்தயம் இது வறுத்துட்டு, நான் எப்பவுமே எங்க அப்பா வந்து 2 மிளகும் போடுவாங்க, ஜீரகம் போடக்கூடாது. சோ போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் தனியா போட்டு அதை வறுத்துட்டு அதை கொரன்னு அதை வந்து பவுடரா அரைச்சிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. அது ஒண்ணு பாதியமா சொல்லல, அந்த கொரன்னு இருக்கும். அதுல வந்து ஒரு கலர் இருக்கும். அந்த ரெட் சில்லிஸ் வந்து கொரன்னு அரையும் போது ஒரு மாதிரி ஒரு டெக்ஸ்டர் இருக்கும். சாப்பாடு ஃபுல்லா கலரிட்டு அதுக்கு மேல அதை போட்டீங்கன்னா தெரியும், அந்த ஒரு மாதிரி அந்த பவுடர் அந்த ரைஸ்ல ஒட்டாம அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். சூப்பர்.